வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொகுப்பில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கப் போகிறது மற்றும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நிதானமும் பொறுமையும் வெற்றியை தரும் மாதமாக அமையப்போகிறது. கடகராசி என்பதால் சந்திரன் உங்கள் ராசியை வழிநடத்துகிறார். இந்த மாதம் உங்கள் மனதில் சில புதிய திட்டங்கள் உருவாகும். அதை செயல்படுத்தும் வேகமும் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் உழைப்பிற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்கவும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பாதியில் நல்ல செய்தி வந்து சேரும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். குறிப்பாக உணவுத்துறை, ஆடை வடிவமைப்பு மற்றும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபம் சீராக இருக்கும். தொழிலில் புதிய கூட்டாளர்களை சேர்க்க நினைப்பவர்கள் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் வரவும் செலவும் சமமாக இருக்கும். எதிர்பாராத சில மருத்துவ செலவுகள் அல்லது சுப செலவுகள் வர வாய்ப்புள்ளது. எனவே சேமிப்பு அவசியமானது. பங்குச்சந்தை போன்ற ஊக வணிகங்களில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த சில வாய்ப்புகள் அமையும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள தேவையான பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு பண விஷயத்தில் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கவும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை நிலைநாட்டும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் சற்று மாறக்கூடும். அவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவார்கள். உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் மறைந்து சுமூகமான உறவு ஏற்படும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையின் உதவியால் வெற்றிகரமாக முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உணவில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நீர் சம்பந்தமான உபாதைகள் அல்லது ஜலதோஷம் போன்ற தொந்தரவுகள் வந்து போகலாம். நேரத்திற்கு உணவு உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா அல்லது தியானம் செய்வது மிகவும் நல்லது. பயணங்களின் போது இரவு நேர பயணங்களை தவிர்த்து பகலில் பயணிப்பது பாதுகாப்பானது. இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கச் செய்ய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது உங்கள் காரிய தடைகளை நீக்கும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வது குருவின் அருளை பெற்றுத்தரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதுபோன்ற துல்லியமான நட்சத்திர பலன்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றுமொரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.